வணக்கம். கடந்த 10 ஆண்டு கால மக்களவையை ஒப்பிடுகிற போது இந்த மக்களவை என்பது எதிர்க்கட்சிகள் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி ஆட்சி முதல் முறையாக நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே அமைகிறது. காங்கிரஸ் கடந்த 10 ஆண்டுகளை ஒப்பிடுகிற போது அதிகமான எண்ணிக்கையில் அமர்ந்திருக்கிறது எதிர்க்கட்சி வரிசையில். சமாஜ்வாதி கட்சி ஒரு பெரும் பலத்துடன் இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக வந்திருக்கிறது. அதற்கடுத்து திரிணாமுல் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வலிமையான எதிர்க்கட்சிகள் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப தயாராக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். தேர்தல் நடந்து முடிந்த கையோடு எதிர்க்கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தின் நீட்சியைப் போலவே தங்கள் கோரிக்கைகளை, பிரச்சனைகளை தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். நீட் விவகாரமாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் அந்த நீட்சியை பார்க்க முடிகிறது. ஒரு நெருக்கடி, சவால் மிகுந்த ஒரு சூழலாக இந்த மக்களவை தொடர் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கப் போகிறதா? இன்று நவீன் பட்நாயக், பிஜேபியினுடைய தோழராக 10 ஆண்டு காலம் இருந்த நவீன் பட்நாயக், ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம், ஒன்றிய அரசை தட்டி கேட்கக்கூடிய வகையிலும் எந்த வகையிலும் பிஜேபியை ஆதரிக்காத ஒரு எதிர்க்கட்சியாக இருப்போம் என்றெல்லாம் இன்று சூளுரைத்திருக்கிறார். அந்த கட்சிக்கு 9 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தின் மேலவையில் இருக்கிறார்கள். பிஜேபிக்கு அங்கும் தனிப்பெரும்பான்மை இல்லை. இந்த ஒரு சூழலில் வரக்கூடிய காலம் நாடாளுமன்ற ஜனநாயகம் உயிர்ப்போடும், எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலும், ஆளும் கட்சி பதில் சொல்லக்கூடிய இடத்திலுமாக இருக்கப் போகிறதா என்ற ஒரு கோணத்தில் நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ் அவர்கள், எழுத்தாளர் திரு ராம்கி, பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு ஆனந்த், இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்ற ஒன்று எப்படி பார்க்குறீங்க? முதல் நாளே கொண்டாட்டமும் போராட்டமும் களை கட்டுது. முதல்ல போன பார்லிமெண்ட்டில் ஸ்டாட்யூஸ் சிலைகளுக்குன்னு பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியே அவங்க கால் ஃபார் பண்ணாமல், கமிட்டியே இல்லாமல் பண்ணி 2 பெரிய ஐகான், ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று பீம்ராவ் அம்பேத்கரோட சிலையை அந்த இடத்துலேருந்து நகர்த்திட்டாங்க. இதுக்கு எதுக்கு நகர்த்தினாங்கன்னா, அந்த காந்தி சிலை பக்கத்தில் உட்காந்து தான் அப்போசிஷன் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு தொடர்ந்து போராடுறதுக்கான இடமா வச்சுப்பாங்க. அதனால் அப்போசிஷன் போராடக்கூடாதுங்கிறதுக்காகவே சிலையை நகர்த்திட்டாங்க. இங்கே தான் இப்படி ஆரம்பிக்கிறது. 2வது, ப்ரோட்டோம் ஸ்பீக்கருங்கிறது நார்மலி யார் சீனியர் மோஸ்ட்டு ஸ்பீக்கரோ, பார்லிமெண்ட் மெம்பரோ அவருக்கு தான் கொடுக்கணும். இது ஒரு தலித்தாக இருக்கும் சுரேஷ்னு காங்கிரஸ் எம்பி ஒருத்தருக்கு தான் இது கிடச்சிருக்கணும். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அவர் 8 முறை ஜெயித்தாலும் நடுவில் 2 வாட்டி தோத்தார், அதனால் அவருக்கு கிடையாது. மகாத்தும்னு ஒரு மினிஸ்டரையே ப்ரோட்டோம் ஸ்பீக்கராக மாற்றி அவர் 7 முறை கண்டினியூஸாக ஜெயித்தார், அதனால் அவருக்குன்னு 6 முறை ஜெயிச்சிருக்கிறாரு. அதுக்கான நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோன்னா, இன்னொரு வாயில் நுழையில் எனக்கு பேர் ஜிக்ஜானின்னு பேர், ஒரு பிஜேபி எம்பி தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் 7 வாட்டி ஜெயிச்சிருக்கிறார். அவரை புறக்கணிச்சிட்டாங்க. அந்த கமிட்டியில் கூட அவர் இல்லை. இது 2 விஷயத்தையும் பார்க்கும்போது இந்தியாவின் 25% மேலே இருக்கிறது இந்த ஒடுக்கப்பட்ட தலித் சமுதாயம். அவங்களுக்கு நீங்கள் உரிய பொசிஷனை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்கன்னு பண்ணியிருக்காங்க. எப்போதும் ஒரு ஷோபீஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ரியல் பவர் அவங்க கையில் போகக்கூடாதுங்கிறது அவங்களோட குறிக்கோள். சரி, ஒரு புரோட்டம் ஸ்பீக்கரில் மரபு மீறப்பட்டிருக்குன்னு ஒன்று சொல்கிறீங்க. அம்பேத்கர் சிலையை தூக்கிட்டாங்க, சிலையை இடம் மாற்றி வைத்திருக்கிறது ஒன்று. காந்தி சிலையை தூக்கிட்டாங்க. பிரதமர் இதற்கு முன்னாள் நாட்களில் பிரதமர் பதவியேற்க வந்தாலோ அல்லது பிரதமர் அவைக்குள்ள வந்தாலோ அங்கே ஒரு ஆரவாரமும் ஒரு பெரிய ஜோஷ் பிஜேபி தரப்பில் இருக்கக்கூடியதை பார்ப்போம். இந்த முறை எதிர்க்கட்சிகள் காம்பேட்டிவாக அவரை சேலஞ்ச் பண்ணுறது மாதிரி தெரியுது. என்ன சார், அயோத்தியாலே அயோத்தியாங்கிற ஊரை நம்பி தான் நம்ம போடி பண்ணோம் இந்த எலெக்ஷனில். அந்த எலெக்ஷனே தோத்துட்டீங்க. வாரணாசியில் 5 ரவுண்டு தோற்றுணும், 5 ரவுண்டு 4 ரவுண்டு ட்ரைனிங்கு. பிஜேபி ஒரு தனியாக ஓட்டு பிரித்தது இல்லைன்னா அஜய் ராய்ட்டே தோற்றுருப்பீங்க. அதான் எங்கள் தலைவர் சொல்லிட்டார், என் தங்கன்னு இருந்தால் டெபாசிட்டு காலிங்கிறத தைரியமாக சொல்லிட்டார்.
இப்போ நாங்கள் கேட்குறோம், நீங்கள் அரசியல் பேசுகிறதுனால ஸ்மிருதி இரானியை வயநாடு அனுப்புவாங்களா? அவளாம் பேசினாங்களே ஸ்மிருதி இரானி, வயநாடு அனுப்புவாங்களா? நாங்கள் ரெடி, அவங்க ரெடியா? அதே மாதிரி ராகுல் காந்தி வீட்டை காலி பண்ணும்போது அந்த அம்மா எவ்வளோ கொண்டாட்டமாக இருந்தது. இப்போ ஏன் வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த அம்மையார்? தோத்துட்டாங்க, மினிஸ்டர் தோத்துட்டாங்க, கவர்மெண்ட் நோட்டீஸ் வந்தது. அந்த நோட்டீஸில் 10 நாள் இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் வந்து சாவியை பூட்டி கையில் கொடுத்துட்டு இனிமேல் ரோடு தான் என் வீடுன்னு சொன்னார். அந்த 3 மாதம் நடக்கும்போது என்ன சொன்னார்? எனக்கு முன்னாடி இருக்கிற ரோடு தான் எனக்கு வீடு, எனக்குன்னு வீடு கிடையாதுன்னாரு. அவங்க பெரிய பரம்பரை. அலகாபாத்தில் ஒரு பெரிய மாளிகையே இருக்குது. அந்த மலையை நாட்டுக்கு எழுதின குடும்பம் அது. அவங்களே நீங்கள் வீட்டு இல்லாமல் பண்ணி பார்த்தீங்க. யாரோ ஒரு நடிகையை வச்சு ஏவி விட்டு வேடிக்கை பார்த்தீங்க. இப்போ அந்த நடிகையை தைரியமாக வயநாடு அனுப்புவீங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் வந்தே பாரத் விட்டோம் நீங்கள் பாதி வந்தே பாரத்து காலியாக ஓடிட்டுருக்கு. மெட்ராஸ் பெங்களூர், இது மாதிரி மெட்ராஸ் கோயம்புத்தூர் சில இடத்துல தான் வந்தே பாரத் ஃபுல்லாக இருக்குது. வந்தே பாரத்தை விட்டீங்க. போன 5 வருஷத்தில் உங்கள் ரயில்வே மினிஸ்ட்ரி ரிப்போர்ட்டே சொல்லுது 40 ரயில் ஆக்சிடெண்ட் நடந்திருக்குன்னு. போன வாட்டி இப்போ ஒரிசாவில் பலசோரில் நடந்து 350 பேர் பலி. இன்றைக்கி ஜல்பாகுரி பக்கத்தில் ஒரு 20 பேர் 25 பேர் பலி. கவச்சுன்னு நம்மளுக்கு படம் காமிச்சுட்டு இருந்தார். அந்த கவச்சு என்ன ஆச்சுங்கிறதுக்கு பதிலே காணோம். எதை கேட்டாலும் ட்ரெயின் டிரைவர் தப்பு பண்ணிட்டான், லோக்கோமோட்டிவ் டிரைவர் தப்பு பண்ணிட்டான்னு பதிலை தட்டி கழிக்கிறது. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறது இல்லை. அரியலூரில் பேரறிஞரோட சாகும்போது நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கு சாஸ்திரி ரயில்வே மினிஸ்டராக இருந்தவர் ரிசைன் பண்ணார். அதே மாதிரி சிந்தியான்னு இப்போ எங்கள்கிட்டேன்னு அவங்களுக்கு கட்சி மாறின சிந்தியாவோட அப்பாவும் ரிசைன் பண்ணார். இது மாதிரி எங்கள் டைம்லலாம் பெரிய ரயில்வே ஆக்சிடெண்ட் நடந்தால் பொறுப்பு எடுத்து மினிஸ்டர்லாம் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வாரத்துக்கு ஒரு ரயில்வே ஆக்சிடெண்ட் நடக்கிறது. ஒரு 300 பேர் இறந்துட்டுருக்காங்க. கிளியராக சிக்னல் ஃபெயிலியர், கிளியராக கவச்சு ஃபெயிலியர். இது வரைக்கும் ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ணதாக பேச்சே கிடையாது. 10 வருஷமாக ரயில்வே பட்ஜெட்டுன்னு ஒன்று தனியாக இருக்கும். அந்த பட்ஜெட்டில் ரயில்வேக்கு என்ன செலவு பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த பட்ஜெட்டே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த அலாங் வித் தி மெயின் பட்ஜெட்டுங்கிறாங்க. நீங்கள் அம்மையார் நிர்மலா சீதாராமன் பேசினதை பார்த்தீங்கன்னா ஏதாவது ரயில்வே பட்ஜெட்டை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களான்னு நீங்களே சொல்லுங்கள். 1.5 லட்சம் வேலை அவங்க ரிப்போர்ட்டே சொல்லுது, ரயில்வே ரிப்போர்ட்டே. 1.5 லட்சம் பேர் வந்து சேஃப்டி ஒர்க்கர்ஸ், சேஃப்டிக்காக ரயில்வேயில் வேணுங்கிற போஸ்ட்டுக்கு ஃபில் பண்ணலை. 30 லட்சம் பேருக்கு மேலே வேலை காலியாக இருக்குது பப்ளிக் செக்டரில். இதெல்லாம் தான் பெரிய இஷ்யூ. இந்த நாட்டையே ஒரு ஆணுக்கு அடிமையாக்கணும்னு நினைக்கிறது அவங்க, ஜனநாயகம் வேணும்னு நினைக்கிறது இந்தியா கூட்டணி. எங்கள் மீது குற்றச்சாட்டு வருகிற போது அந்த குற்றச்சாட்டை திருத்திக் கொள்கிறோம், மாற்றிக்கொள்கிறோம். கடந்த காலத்தில் தவறு நடந்தது ஆனால் அந்த தவறுலையும் ஒரு மிக முக்கியமான ஒன்று வந்து இந்தியா ஒரு பெரிய வெப்பன் எடுத்தது, மலச்சாறு வெப்பன். நாளைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, திறந்த மனதோடு, அதாவது அரசியல் சட்டத்தை நாளை ஒரு நாள் முழுக்க பாஜக விவாதத்துக்கு தயாரா? நாங்கள் இந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம். யார் வாக்களித்தார்கள், யார் வாக்களிக்கவில்லை, இதுக்கு வாக்களிப்பதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள், அப்படி திறந்த மனதோடு இந்தியாவோட அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்கிற ஒரு வரியவாவது மோடியால் நாளைக்கு சொல்ல முடியுமா? நாளைக்கு பரவாயில்ல, எமர்ஜென்சி டே பேசுவோம். அன்னைக்கு ஜார்ஜ் பெர்னாண்டோ எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தியே வருத்தம் தெரிவிச்சாங்க. அந்த டிபேட்டுக்கு காங்கிரஸ் தயாரா இருக்கு, இந்தியா கூட்டணி தயாரா இருக்கு, மோடி அவர்கள் தயாரா இருக்காரா? அவரை தயார்படுத்த வேண்டும் என்கிற ஆரோக்கியமான வாதத்தை தான் இந்தியா கூட்டணி வென்றிருக்கிறது. நாளை அல்ல, ஒவ்வொரு நாளும் வாதிப்போம். அது ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வத்திடும். இந்த பாராளுமன்றத்தை பொறுத்தளவில் இனிமேல் சாதாரண பிள்ளை, இனிமேல் நடுராத்திரில் பாராளுமன்றத்தை கூட்டி 12 மணி நேரம் புகழுரை வைத்து மணிபில் வைத்து எதையுமே ஏற்ற முடியாத சூழலுக்கு மோடி தள்ளப்படுவார். இனிமேல் தள்ளப்படுவார். ஒரு சாதாரண ரூல் கூட கொண்டு வர முடியாது. என் கருத்து எல்ஐசியை விற்க முடியாது. திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கட்சியில் எல்லாமே பயங்கரமான ப்ரூட்டல் மெஜாரிட்டிலேயே அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருந்தது. இங்கே லோக்சபாவில் இருந்தால் ராஜ்யசபாவில் இருக்காது, அங்கே இருக்காது, எல்லாமே அப்படி தான். ஆனால் காமன் கன்சென்சஸில் தான் மத்திய அரசில் எப்போவுமே ஆட்சிகள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறது. கடந்த முறை எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது, கொஞ்சம் எளிமையாக இருந்தது. இது வழக்கம் போல தான் நடக்கும். எப்போவுமே நாங்கள் கூட்டணி கட்சிகளை புறந்தள்ளி விட்டு ஆட்சி நடத்தியதில்லை. இதற்கு முன்னாடி இருந்த 14ஆம் ஆண்டு ஆட்சியில் ஆகட்டும், எங்கள்கிட்ட 5 பேர் வந்து கூட்டணி கட்சிக்கு அமைச்சர்களாக இருந்தார்கள். 6 பேர் எம்ஓஎஸ் இருந்தாங்க, 11 அமைச்சர்கள் இருந்தாங்க கூட்டணி கட்சியில். அதனால
யாருக்கும் பாவம் விக்கல் எடுக்குது போல இருக்கு, தண்ணி கொடுங்க பாவம். ஐயா, இல்லை, அதனால சிரிப்பா எதுக்காக வருது இது சார். சொல்ல இல்ல, வரேன்னா, நீங்க தமிழ்ல தான் எடுக்கல. பேசுறீங்க, நீங்க தமிழ்ல தான் பேசுறீங்க, தெலுங்குல கேட்டுறாரு, சந்திரபாபு நாயுடு கேட்டுறாரு, பரவாயில்ல. தமிழ்ல தான் பேசுறீங்க, தெலுங்குல அதனால அவர் தமிழ் சந்திரபாபு நாயுடு வாய்ப்பு வந்து சந்திரபாபு தெளிவாக நாயுடு. சொல்லி இருக்கிறார், நாங்க வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் தரோம்னு சொல்லி இருக்கிறார். நீங்க ஏன் அதுல ஏதாவது ஒரு மோதல் உருவாகணும் நீங்க பகல் கனவு காண்கிறீர்கள்? ஏதாவது வராதா? 2016 நமக்கு நம்ம ஏதாவது அதுக்கு ஒரு சிரிக்கல. நுழைய மூக்கு நுழைக்க இடம் நாங்க கிடைக்காதா? எதிர்க்கட்சியை சிந்து முடிய சேர்ந்து முடியாதான்னு கூட்டிட்டு போவோம்னு ஒரு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அவ்வளவுதானே ட்ரம்ப் தவிர கேஸ்ல அது எந்த காலத்திலும் சொன்னதுக்காக நான் நடக்க சொல்றேன். போவதில்லை. ஏன் விக்கல் மிகவும் வரல, சிரிப்பு ஏன் சிறப்பாக இது வந்ததுன்னா, நடக்க போகிறது. உலகத்திலேயே எல்லா இடத்துலையும் சொன்னது என்னன்னா, ஒரு ட்ரம்ப் அப் ஜுடிஷியரியில் நிற்காத கேஸு, சுப்ரீம் கோர்ட் காரி துப்பின கேஸில் அவசரமாக ஒரு இம்பார்ட்டன்ட் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் சீட்டை காலி பண்ணி அவர் வீட்டை 4 நாளில் காலி பண்ணிவிட்டு நாங்கள் அப்போசிஷனோட கோஆப்ரேட் பண்ணுறோன்னு நாக்குசான்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்காக சிரித்தேன் நான். இது ஒன்றே உண்டு. அதுக்கப்புறம் அந்த அதாவதுன்னா, ஸ்பீச்சை ஃபுல்லாக உங்களுக்கு சிரிப்பு எக்ஸ்பெண்ட் வரும்னா, பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஸ்பீச்சை ஒரே ஒரு நாடே வீட்டை அகமதாபாத்ல கேட்டுடுச்சு. கொடுத்துட்டு அந்த மொத்த நாட்டையும் ஸ்பீச்சில் கொள்ளையடிச்சிட்டு போனாங்கல்ல, அதுக்கு நீங்க ஒன்றுமே ஆதரவு கிடையாது. தெரிவிக்கிறீங்களா? அந்த பொருளாதார ஸ்பீச்சில் நிபுணர் உண்மைதான் என்ற இருந்தது. பெயர்ல நீங்க வந்து அதை அப்படியே எல்லா explain தவறான பண்ணிட்டு, தகவல்களை நாங்க கொடுத்து மக்களை opposition ஓட தவறாக சேர்ந்து நீங்களும் தான் கூட்டு வழிநடத்தி வேலை கொண்டிருக்கிறீர்கள். செஞ்சோம்னு சொல்றாங்க அதனால இதை அதுக்காக நான் நேரடியாவே உங்கள்ட்ட சொல்றேன், உங்களுடைய கருத்து வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது பொது கருத்து இல்ல. இன்னொரு விஷயம், அரசியல் சாசனத்தை கையில புக்கா தூக்கிட்டு வந்தா போதுமா? அரசியல் சாசனம் கையில அத்தனை எம்பிக்களும் கையில கொண்டு வந்தா அது சரி பண்றதாயிடுமா? நாளைக்கு தான் அரசியல் சாதனத்தை கால்ல போட்டு காங்கிரஸ் அதனால பாதிக்கப்பட்டது எங்களுடைய தாய் கழகமான ஜனசங்கம், எங்க ஜனசங்கமும் RSSம் திமுகவும் தான். இந்த 3 கட்சிகள் தான் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது. எங்க சங்கமும் ஜனசங்கமும் அதுக்கு மாதிரி திமுகவும் தான். அதனால இவ்வளவு பெரும்பான்மையா வந்து அவங்க வந்து அடக்குமுறையை வந்து செலுத்தின ஒரு காங்கிரஸ் மேல வந்து இன்னைக்கு அவங்க 2 பேரும் திமுக வந்து தன்னை அடிச்சு ஒடுக்கிறவங்களோட இன்னைக்கு கைகோத்துட்டு போறாங்க. அச்சம் தான் காரணமா இருக்கும். அதனால அவங்க பிரியாம இருக்கிறாங்க. அதை வந்து நாங்க தான் இன்னைய வரைக்கும் போராடி கொண்டே இருக்கிறோம். அதே காங்கிரஸ் அதே நாளைக்கு கருப்பு தினமாக இந்தியா முழுவதும் நாங்க வந்து அனுசரிக்கிறோம். மிசா கொடுமைகளை வெறும் வாயில மட்டும் முதல்வர் சொன்னா போதாதா? நேரடியா பாதிக்கப்பட்டவன்னு சொல்றாரு. நாளைக்கு என்ன செய்ய போறாரு? கருப்பு வருவாரா சட்டசபைக்கு மிசாவுக்காக? அதனால நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனை கையில வைக்க கூடாது, மனசுல வைக்கணும், இதயத்துல வைக்கணும், அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும். அது கான்ஸ்டிடியூஷனை கையடக்க பிரதியாக எடுத்துட்டு வந்தா மட்டும் பத்தாது. அது ரொம்ப அவங்க கைக்குள்ளதான் கான்ஸ்டிடியூஷன் அடக்கம்னு அவங்க பாவம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லையா? அது வந்து மிகப்பெரிய தத்துவம். அதை பாரதிய ஜனதா கட்சி மதிக்கிறது. அதை அதிகம் மதிக்கிற கட்சி கூட்டணி கட்சி கணக்கெல்லாம் இருக்குல்ல. அதாவது நாங்க 3வது முறையா பிரதமர் ஆயிட்டாரு, நாங்க வெற்றி பெற்றாரு. இந்தியாவில் ஏறத்தாழ 52 பிரச்சார மொழிகளில் பெருமரியாதைக்கு இந்தியாவுடைய இன்றைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரா? பாஜக தலைவர்கள் யாராவது, அண்ணாமலை தொடங்கி அண்ணன் கருணேஸ் வரை விவாதத்துக்கு வந்து யாராவது எங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? உங்க பிரதம வேட்பாளர் யார்? உங்க பிரதம வேட்பாளர் யார்? நீங்க பாஜகவை பிரதம வேட்பாளர் மோடின்னு சொன்னீங்க. நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு இருந்தோம். எந்த இடத்துலையும் ராகுல் காந்தி அவர்களே எங்களுடைய தலைவர் பிரதமர் வேட்பாளர் சொன்னார். ஆனால் நாங்கள் கூட்டணி தான். இங்கு தனித்தொரு மனிதனாக பாஜக மோடி அவர்கள் நிறுத்தி பாஜக தோற்றிருக்கிறது. 234 இடங்கள் தோல்வி உங்களுக்கு. மோடி அவர்கள் பின்பற்றால் நீங்க 272 மேஜிக் நம்பர் எடுக்கல, தோத்துருக்கீங்க. தோற்ற பின்னாடி கூட்டணி ஆச்சு. இன்னைக்கு தோழமை சக்திகள் தோழமைன்னு அதே தோழமை பெருமரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் 2018 ஒரு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தார். அண்ணன் மறந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் கோரிக்கை ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும். இன்னும் கோரிக்கை நிலுவையில் தான் இருக்கிறது. சிறப்பு அந்தஸ்து கொடுப்பீங்களா இல்லையான்னு வாங்க போற ஜெகன்மோகன் ரெட்டியா மாநிலங்களவையில் இல்ல மக்களவையில் சந்திரபாபு நாயுடுங்கிறத போக போக ஆரோக்கியமா ஜனநாயகத்தில் பார்ப்போம். ஆனா இதே காங்கிரஸ் நீங்க எப்படி விமர்சிங்க? இந்திரா காந்தி அம்மையாரை எப்படி விமர்சிங்க? இந்தியா கூட எப்படி அமைஞ்சிருக்கு? உங்களை மாதிரி சர்வாதிகார மொழி ஹிந்தி மட்டும் தான் இந்தியாவோட ஆட்சி முன்னாங்க சொல்லல. அதுக்கப்புறம் சிபிஐ இடியை வச்சு கட்சியை அப்படி சொல்லலீங்களே. எங்க சொல்லிருக்காங்க? மகாராஷ்டிரா நீங்க பண்ணது என்னது? கட்சியை உடைச்சு இந்தியாவின் ஒரே மொழின்னு எங்க அந்த சிண்டே மிரட்டறார். எனக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தமிழ்ல பேசுற திமுக ஆட்சி காலத்து இத்தனை நாள் 50 ஆண்டு காலமா இருந்தா கூட தமிழ் கட்டாய பாடமாக இல்லை. யார் சார் விழுந்தாங்க போய் திரும்பி தமிழ்நாட்டுல தமிழ் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உத்தவ் தாக்கரே திரும்பி வந்துருங்கன்னு கூப்பிட்டது யாரு? அந்த உத்தவ் தாக்கரே சொல்றாரு, என் குடும்பத்தை 2ஆ உடைச்சிங்க, என் பார்ட்டியை 2ஆ உடைச்சிங்க, உங்களோட எவன் வருவான்னு கேட்குறாரு. யார் சார் போய் உத்தவ் தாக்கரே கேட்டாங்க? எலெக்ஷன் முடிஞ்சோடனே பியூஷ் கோயல் தான் கேட்டார். ஏன் போய் உத்தவ் அப்படி கட்சியை உடைச்சிங்கல்ல 2ஆ? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை உடைச்சிங்க.
அம்மையார் சொல்கிற மாதிரி குதிரை பேரத்துக்கு டேக்ஸ் எல்லாம் போட்டீங்க, இந்த குதிரை பேரம் பண்ணி தானே கட்சியை உடைச்சிங்க. அஜித் பவார் இப்போ அஜித் பவார் சொல்றாரு ஒரு எம்பியை கூட்டிட்டு அந்த சைடு போயிடுறாரு. பண்ணலாம். உங்க யூடியூப் பார்க்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி கற்பனை நீங்க நிறைய ஓட்டுங்க, அப்பதான் உங்க படம் ஓடும். பேசுறோம். அதனால இதெல்லாம் உண்மை இல்லை. உண்மைக்கு இப்ப புறம்பான சிண்டே தகவலை சந்தோஷமா நீங்க இருக்கிறாரா? சொல்ல வேண்டாம். அண்ணா வந்து நாயுடுவும் இவரையும் பத்தி பேசுற தம்பி நாயுடு வந்து சிண்டே 8 எம்பி வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு எம்பி வச்சாலும் காலில் கையில் விழணும். குமாரசாமி 2 எம்பி, அவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர் வாங்கியிருக்கிறாரு. சிண்டே கேட்குறாரு, என்கிட்ட 9 எம்பி இருக்கிறான், எனக்கு ஏன் கேபினெட் மினிஸ்டர் கொடுக்கலன்னு பதில் பேசுங்க. அதுக்கப்புறம் ஜிதேன் ராம்ஜி அவர் ஒரு சீட் வச்சிருக்காரு, அவருக்கு கேபினெட் மினிஸ்டர் கூட்டணி கட்சியில இருந்தாங்க. இருங்க சார், அவங்க பேசினது தானே உனக்கு சொல்றேன். ஜிதேன் ராம்ஜி 19 எம்பி என்ன சொல்றாரு, இந்திரா காந்தி தான் நாட்டின் தாய் அப்படிங்கிற. எங்களுக்கு 300க்கு மேல எம்பி இந்தியாவோட மதர் இந்திரா காந்தின்னு சொன்னாரா இல்லையா உங்க எம்பி? அதனால கூட்டணி கட்சிகளை மதித்து அரவணைத்து நடப்பதுதான் பாஜக. இந்தியா தான் இந்திரா காந்தி தான் மதர் ஆஃப் இந்தியா. நீங்க எமர்ஜென்சி பேச வரீங்க, உங்கள் சுரேஷ் உங்கள் திருச்சூர் எம்பி என்ன சொல்கிறாரு, இந்திரா காந்தி தான் இந்தியாவின் தாயாருங்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ரெக்கார்டில் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார். கலைஞர் என்ன சொன்னார் இந்திரா காந்தி பத்தி? இந்திரா காந்தி தாயார் வாஜ்பாய் சொன்னாரு, நீ தான் துர்கைன்னு சொன்னாரு. கலைஞர் என்ன சொன்னாரு? நீங்க வந்து எமர்ஜென்சி நாங்க மன்னிப்பு கேட்டோம் சார், நாங்க தப்பு பண்ணோம், நாங்க மன்னிப்பு கேட்டோம். நீங்க குஜராத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும்? இன்றைக்கு அவர் ரொம்ப கடுமையான ஒரு அஃபென்சிவ் மோடில் போயிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு அந்த மாதிரியான காட்சிகள்ல ஆர்வம் இல்லை. ஸோ இது மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்குறோம். மக்கள் வந்து இதை ரொம்ப எதிர்க்கட்சிகள் ரொம்ப டாமினேட்டாக பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க, அவையை வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறாங்கன்னா சென்ற ஆட்சியில் பார்க்கும்போது அதை எடுத்துக்கிட்ட அது வேறு மாதிரியான அர்த்தங்கள் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கு வேறு விதமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் பெருமையாக சொல்லலாம், அதை பாருங்கள், மக்களை எங்களுடைய வாய்ப்பு எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாதுங்கிறத வந்து நீங்கள் வெளியில் அவையிலையும் பேசலாம். ஆனால் அதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்வாங்கன்னு பார்க்கணும். நாங்கள் அப்போ எப்படி பாஜக எடுத்துக்குவோம், பாஜக ஒரு அனுதாப மோடில் போவாங்க. நாங்கள் பாருங்கள் உங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் கொண்டு வரோம், ஆனால் எங்களால் சரிவர நிறைவேற்ற முடியவில்லை, அதற்கு காரணம் எதிர்க்கட்சிங்கிற ஒரு அரசியல் விளையாட்டை ஆரம்பித்தால் அதை எதிர்க்கட்சிகளால் எதிர்கொள்ள முடியாதுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. சார், நீட்டு மக்கள் பிரச்சனையா இல்லை காங்கிரஸ் பிரச்சனையா? 24 லட்சம் பேரை டாக்டர் ஆக்க பிரச்சனை, கோடீஸ்வரன் நான் கேட்குறேன். ஏழைங்கள்லாம் வந்து நீ டாக்டர் ஆக முடியாது, பணக்காரன் மட்டும் டாக்டர் ஆனால், அனிதா மாதிரி இருக்கிறவங்க மெடிக்கல் காலேஜ் வாசல்லே படக்கூடாது, கோடீஸ்வரங்க பசங்க மட்டும் டாக்டர் ஆகணும். மக்கள் பிரச்சனையா? அப்புறம் யூஜிசி டெட்டை இப்போ 25 வருஷமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற பிஜேபி பிரமுகர் நடத்திட்டு இருக்கிற காலேஜ் ஸ்கூலில் நீட்டு ஸ்கேம் நடக்குது, நீட்டு பேப்பர் அவுட் ஆகுதுன்னு இப்போ சிபிஐ கேஸ் போடும்போது மினிஸ்டர் சொல்கிறாரு, என்டிஏ தப்பே பண்ணலை, என்டிஏ வந்து அவர் ரொம்ப நல்லவர், உத்தமர், அவரே பேப்பரை லீக் பண்ணிட்டு அவரே வந்து ப்ரோபை நடத்தணும்னு சொல்கிறாரு. அது மக்கள் பிரச்சனையா? மக்கள் பிரச்சனை இல்லையா? மக்களோட மியூச்சுவல் ஃபண்ட் பணத்தை எடுத்து கொள்ளை அடித்து சில முதலாளிகள் ஒரே நாளில் லாபம் பல ஆயிரம் கோடி அடித்த லாபம் வந்து மக்கள் பிரச்சனையா? மக்கள் பிரச்சனை இல்லையா? கச்சா எண்ணெய் $148 விற்கும்போது எல்பிஜி சிலிண்டர் 400 ரூபாய்க்கு கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி. இன்றைக்கி $80 ஒரு பீப்பா எண்ணெய் விற்கும்போது 1200 ரூபா கொடுக்கறது ராம்கி மாதிரி பணக்காரர்களுக்கு வேணால் அது மக்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது சாதாரண போய் 1000 ரூபா உரிமை தொகையை வாங்கி ஒரு சிலிண்டரை வாங்குறவங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான். இன்றைக்கி பருப்பு விலை ஏறுது, தக்காளி விலை ஏறுது, வெங்காயம் விலை ஏறுறதுலாம் ராம்கி மாதிரி ஆட்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், காமன் மேனுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனையை தான் ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்கிறாரு. ராம்கி மாதிரி இருக்கிறவங்க வந்தே பாரத்தில் போகலாம், பிளெயினில் போகலாம். சாதாரண ட்ரெயினில் போகிற செகண்ட் கிளாஸ் ட்ரெயினுக்கு போகிறவனுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கிறதில்ல, செகண்ட் ட்ராக் ட்ரெயின் கேன்சல் ஆகுது, செகண்ட் கிளாஸ் ட்ரெயினும் குட்ஸ் வண்டியும் மோதுது. அது மக்கள் பிரச்சனை தான். எல்லோரும் ஹவாய் சிறப்பு போட்டவங்கலாம் பிளெயினில் போக முடியாது. ஸோ நாங்கள் இந்த 10 பாயிண்ட் இன்றைக்கி ராகுல் காந்தி பேசினதெல்லாம் மக்கள் பிரச்சனை. சரி, இருங்க, ஆர்மியில் வேலைக்கு சேர்த்தா 20 வருஷம் கன்ஃபார்ம்டுன்னு இருந்தவங்களுக்கு 4 வருஷம் வேலையை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறது மக்கள் பிரச்சனை தான். பைஜூஸ் மாதிரி ஒரு காலை வந்து ஸ்டார்ட் அப் இந்தியான்னு படம் காமிச்சிட்டு இன்றைக்கி 0 வேல்யூவில் கொண்டு வந்துட்டு 48,000 பேருக்கு வேலை போயிடுச்சு. ஐடி கம்பெனியில் இது வரைக்கும் ஒரு 50,000 பேருக்கு வேலை போயிருக்கு. பெரிய கம்பெனி மட்டும் சொல்கிறேன்.
இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லாமல் இது மோதி பிரச்சனை, மோதியை நாங்கள் எதிர்க்கிறோமா? அது காங்கிரஸ் பிரச்சனையா மக்கள் பிரச்சனையான்றீங்க? மக்கள் பிரச்சனையை காங்கிரஸ் பேசும்போது இப்போ இது மாதிரி ராம்கே மாரிங்கெல்லாம் என்ன திசை திருப்புறதுன்னா, இதெல்லாம் வந்து மோதிக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும்னு. சார், அயோத்தியாவில் கோவில் கட்டினா எங்களுக்கு ஓட்டு விடுன்னு அயோத்தியாவில் ஒரு தலித் கிட்ட தோர்த்துட்டு இன்றைக்கி தலித்தை புரோட்டம் ஸ்பீக்கர் ஆக மாட்டோங்கிறீங்க. வெறும் சுரேஷ் சார் ஒரு தலித்துங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை புரோட்டம் ஸ்பீக்கர் ஆக்கலை. அது மக்கள் தலித் பிரச்சனையா இல்லை பிரதமர் பிரச்சனையா? அப்போது காங்கிரஸ் என்ன தெரிஞ்சது? காங்கிரஸ் என்ன இன்று கூட தவறு இல்லை. இன்று கூட நேரம் இருக்கு. நீட் விவகாரத்தில் காங்கிரஸ் 2014 என்ன சொல்லினோம்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு கிடையாது நாங்கள் வந்தான்னு. 2014 முன்னாடியே நீட்டு வந்துடுச்சு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் எக்ஸம்ஷன் கொடுத்தார் ராகுல் காந்தி. 2014 சரி 2019 தமிழ்நாட்டுக்கு நீட்டு கிடையாதுன்னு ராகுல் காந்தியோட கிளியர் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வரலாற்றையும் பேசக்கூடாது. தமிழ்நாடு கேட்டாங்க. அப்ப ராகுல் காந்தி 2019 என்ன சொல்றாரு? யாருக்கெல்லாம் நீட்டு வேண்டாமோ நீட்டு எடுத்துக்காதீங்கன்னு தான் சொல்றாரு. எந்த ஸ்டேட்டெல்லாம் நீட்டு, அதாவது ராகுல் காந்தி ஸ்டாண்டை நீங்கள் படிக்கலைன்னா சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். ராகுல் காந்தி கன்சிஸ்டண்ட்டாக நீட்டு வேணான்னு தான் சொன்னார். யாருக்கு நீட்டு வேணுமோ எழுதிக்கங்க, யார் வேணாமோ எழுதிலன்னு. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டு அதானியை பற்றி நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேசும்போது பார்லிமெண்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது என்ன ஜனநாயகமாக? அது சார் சொன்ன மாதிரி 300 கேள்வியை கேட்ட கேள்வியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா காங்கிரஸு? சார், நாங்கள் எமர்ஜென்சிக்கு மன்னிப்பு கேட்டோம். மோடி குஜராத்துக்கு மன்னிப்பு கேட்டாரா? 400 சீட்டு வந்து நாங்கள் ஹிந்து ராஷ்டிரா கொண்டு வருவோம், நாங்கள் மக்கள் அதுக்கு ஓட்டு போடலை. 25 முஸ்லீம் எம்பி இருக்காங்க இன்னைக்கு. பிஜேபியில் ஒரு முஸ்லீம் எம்பி கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.